அவங்களுக்கு வந்து முதலிருந்தே கோபம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதையெல்லாம் சரி தொலையுதுன்னு அடக்கி வச்சுருந்துருப்பாங்க. இப்போது அது தாங்க முடியாமல் என்னை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டிங்களா, ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா அது செவ்வாய் தாங்க. செவ்வாய் வந்து கொஞ்சம் புறத்தொடர்புகளோடு இருக்குது, கெட்டு இல்லை. அதாவது ரொம்ப மோசமாக செவ்வாய் இருந்துச்சுன்னா அடி உத வெட்டு குத்துன்னு போயிடுவாங்க. அவ்வளோ மோசமாக இல்லை செவ்வாய். ஆனால் செவ்வாய் புறத்தொடர்புகளோடு இருக்கப்போ அடக்கவே முடியாமல் ஒரு கோபம் வெளிப்பட்டுரும். அதுதான் சரண்யாவுக்கு வந்ததும். அதாவது தன்னிலை மறந்து தான் யார் அப்படிங்கிறத மறந்துட்டு அவங்களுக்கு ஒரு கோபம் வருது அப்படின்னா செவ்வாய் கொஞ்சம் கெட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 8ஆம் பாவமும் கெட்டு இருக்கும். அப்புறம் அந்த பேச்சு இப்படின்னு கோபத்தில் வந்துடுறாங்க இல்லையா, அப்போது 2ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் பேச்சு. 2ஆம் பாவம் கண்டிப்பாக அவங்களுக்கு புறத்தொடர்பில் தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு பணம் வருது அப்படின்னாலே அவங்களுக்கு 2ஆம் பாவம் புறத்தொடர்பிலோடு தான் இருக்கும்.